ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீர்க்கங்காய் தோல் சட்னி தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம சேனலில் பீர்க்கங்காய் தோலை வச்சு பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு ரெசிபி போட்டிருக்கேன். ஆனால் அதுக்கு நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துருந்தோம். இது எள்ளு சேர்த்து பண்ண போகிறோம் சட்னி. இது எப்படி செய்கிறது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முதல்ல நான் இங்கே பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு வச்சுருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 10 காஞ்ச மிளகா, வெந்தயம் ஒரு 10லேருந்து 15 கொட்டை கொஞ்சமாக இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அதிகமாக சேர்த்தாலும் வெந்தயத்தை ரொம்ப கசப்போம். 3 தக்காளி, பெருங்காயத்தூள் கொஞ்சமாக, தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தப்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, உப்பு உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், கருவேப்பிலை கொஞ்சமாக, புளி ஒரு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், போதும். இப்போ இது எப்படி செய்கிறது பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நான் இங்கே ஒரு பாண்டலி வச்சுட்டு பாண்டலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க, ரொம்ப கம்மியாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகா, இது கூடியே தனியா, சீரகம், வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது கலர் சேஞ்ச் ஆகி நல்லா மணமாக வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நல்லா கைவிடாத வறுத்து எடுத்துக்கலாம். தீஞ்சிட்டாலும் நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நல்லா கைவிடாத வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போ எடுத்து சைடில் வச்சிடலாம். இப்போ அதே பாண்டலிலேயே எண்ணெய் சேர்க்காத எள்ளு எடுத்து வச்சுக்கலாம். வெறும் எள்ளை மட்டும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எள்ளு கொஞ்சம் பொரிஞ்சு வரும் ஃப்ரெண்ட்ஸ், தெரியும் நம்மளுக்கு பொரிஞ்சு வர்றது. ரொம்ப தீரத்துக்கு விட்டுட்டிங்கன்னா எள்ளை கசக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ இது கூட எடுத்து சைடில் வச்சுக்கலாம். இப்போ அதே பாண்டலிலே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பீர்க்கங்காய் தோல் நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாத சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீர்க்கங்காய் தோல் நம்ம ஊற்றிருக்கிற எண்ணெயிலே நல்லா வெந்து வரும். இது நல்லா வெந்து வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நல்லா வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா செப்பரேட்டாக எடுத்து வச்சிடலாம். இப்போ மறுபடியும் நம்ம ஒரு பாண்ட்லியில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நம்ம தக்காளி கூடவே உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இங்கே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். கல்லுப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா பாதியாக வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளி சேர்த்துட்டு இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கூட தக்காளி கூட சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கூட ஆற வச்சுடுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க எள்ளு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து 1-2 அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு 1-2 அரைச்சதுக்கப்புறமா இப்போ இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளி, புளி சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க பீர்க்கங்காய் தோல் கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு இப்போ தாளிச்சிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருந்த கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சு நம்ம போட்டிருக்க பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த அளவு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம்.
இதை கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்போவுமே ஊறுகாய், சட்னி, பச்சடி, தொக்குக்கெல்லாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லா மணமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னி கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ருசியான ஆந்திரா ஸ்டைல் பீர்க்கங்காய் தோல் சட்னி ரெடி ஆகிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி இது கூடலாம் ரொம்ப நல்ல காம்பினேஷன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி உங்கள் சப்போர்ட் எப்போவுமே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நன்றி.